ஸோ ஃபைனலாக இந்தியாவுடைய பெரிய பட்ஜெட்டில் உருவாகியிருக்க 2.0 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. தேட்டர் ஃபுல்லாக ரசிகர்கள், தேட்டர் ஃபுல்லாக இந்த 2.0 படம் அப்படின்னா, அதுவும் தாண்டி சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லாக இன்னைக்கு நாம 2.0 மட்டும்தான் பார்க்க முடியுது. எங்கே திரும்பினாலும் 2.0 பற்றின பயங்கர புகாராம் தான் கேட்க முடியுது. ஸோ 2.0 படம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷ உழைப்பு, சங்கர் அவர்களுடைய கிரியேட்டிவிட்டி, அது அத்தனையும் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கணும் ரசிகர்களுக்கு அப்படின்ற ஒரு உழைப்பு, முயற்சி எல்லாமே இந்த படம். ஸோ இந்த படம் இன்னைக்கு ஃபைனலாக திரைக்கு வந்திருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்திரன் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எந்திரன் படத்துடைய செகண்ட் பார்ட்டு தான் 2.0 அப்படின்னு பரவலாக ஒரு பேச்சுக்கள் இருந்தாலுமே கூட எந்திரன் படத்துடைய செகண்ட் பார்ட் கிடையாது 2.0. ஒருவேளை நீங்க எந்திரன் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த கேரக்டர்ஸ்லாம் தேவை அப்படின்றதுனாலதான் இந்த கேரக்டர்ஸை மட்டும் இந்த படத்துக்கு 2.0 படத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லை. எந்திரன் படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க கேரக்டர்ஸோட கனெக்ட் பண்ண முடியும். பார்க்கல அப்படின்னாக்க நிச்சயமா இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு விதத்துலையுமே சங்கர் அவர்கள் நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதை எதிர்பார்த்து தேட்டருக்கு போகிறோமோ அண்ட் அதை வந்து ஃபுல்லாக நமக்கு சங்கர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இணையான தமிழ் படம் அப்படின்னு நாம தைரியமாக மாத்தட்டி சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியன் டெக்னாலஜியை உயர்த்தியிருக்காங்க சங்கர் அவர்கள். நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்மளுக்கு வந்து பயங்கரமா பிரமிக்க வைக்குது. படத்துல ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ், விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. படத்துல பாதி வந்து ஃபுல்லாவே விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் தான். நமக்கு தெரியும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்க்காக தான் நிறைய டிலே ஆச்சு. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபுல்ஃபில்லான ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்டிங் இது எல்லாமே நமக்கு 3Dல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 டைமென்ஷன் SRL கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி எல்லாமே வந்து நம்மளை கம்ப்ளீட்டா திருப்திப்படுத்துற மாதிரியான ஒரு மூவி தான் இது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரஜினியோடைய ஸ்டார் டூம், அவங்க மட்டும்தான் இந்த மூவியில நடிச்சா இது போய் எல்லா இடத்துலயும் ரீச் ஆகும் அப்படின்றது. அண்ட் இந்த படத்துல நாம ரஜினியை பார்க்கும்போது, ரஜினியுடைய வேற வேற அவதார்ல அவங்க பார்க்கும்போது நிச்சயமா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. எப்போதுமே ரஜினி அவர்கள்ட்ட வந்து நம்ம ஹீரோவா அவங்கள பார்த்துருக்கோம். அவங்க ஹீரோவா நடிக்கிறத விட வில்லனா அவங்க வந்து ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னாக்க அது இன்னும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி அவர்கள் வில்லனா தான் வந்தாங்க. ஸோ மறுபடியும் அவங்கள ஸ்க்ரீன்ல வந்து நம்ம ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல பாக்குறோம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னாக்க அது ரொம்பவே வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணும். ஆல்ரெடி எந்திரன் படத்துலயும் நாம அப்படி ஒரு வில்லன் கதாபாத்திரம் பார்த்திருப்போம், ரஜினி அவர்களுடைய கதாபாத்திரம். ஸோ இப்ப இதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த மாதிரியான நிறைய சீக்வென்ஸ் இருக்கு. அண்ட் அதுல ரஜினி அவர்கள் பேசக்கூடிய டைலாக்ஸ் எல்லாமே செம்ம மாசா இருக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்க நம்பர் 1, நம்பர் 2 பத்தி அவங்க ஒரு டைலாக் பேசுறாங்க. அந்த சீன்ல சும்மா தேட்டரே அதிருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ரஜினி அவர்கள் இந்த படத்துல அவங்களுடைய பெரிய ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க. வயசாயிடுச்சு, அவங்களுக்கு நிறைய முடியாம வந்துச்சு அப்படின்னா நிறைய நியூஸஸ் வந்தாலுமே கூட இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு ஒரு எஃபர்ட் வந்து ரஜினி அவர்கள் இந்த வயசுல போட்டிருக்காங்க அப்படின்றது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அக்ஷய்குமார் இந்த படத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஸ்டார், பாலிவுட்ல இவங்க ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னா இங்க வந்து வில்லனா அறிமுகமாகியிருக்காங்க. இது வந்து இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. ஸோ அக்ஷய்குமாருடைய அந்த மேக்கப் 4 hours வந்து அவங்களுக்கு போட ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதோட அவுட்புட் அப்படின்றது ஸ்க்ரீன்ல நாம ஷியோரா வந்து ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் அவங்களுக்கு. எமி ஜாக்சன் அவங்களுடைய ரோபோட் கதாபாத்திரம் பேர் இதுல நிலா. ஸோ ரோபோட் கூட நிலா அப்படின்னு பேர் வச்சு ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு நிலாவை வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. ரோபோட் நிலாவை காமிச்சிருக்காங்க எமி ஜாக்சனை. அவங்களுடைய ரோல் அவங்க ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து கேரக்டர் வைஸ் அப்படின்னு பார்த்தாக்கா நடிப்பு அப்படின்னு வரும்போதுமே எல்லாருமே அவங்களுடைய ரோலை சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி படத்துல நம்ம கிட்ட பேச வச்சிருக்கக்கூடிய விஷயம் விஎஃப்எக்ஸ் தான். ஸோ இந்த விஎஃப்எக்ஸ் இதை வந்து முழுசா நாம பார்க்கறதுக்கு தான் சங்கர் அவர்கள் இத்தனை வருடமா கஷ்டப்பட்டாங்க. அண்ட் அதோடைய அவுட்கம் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் காமெடி சீக்வென்ஸ் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலுமே கூட படம் வந்து நமக்கு ஒரு பிரமிப்பை கொடுக்குது, ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குது. ஸோ படம் ஆரம்பிக்கும் போதே கதை இங்க அங்க அப்படிலாம் சுத்தி வலிச்சு எங்கேயும் கொண்டு போகாம ஸ்ட்ரைட்டாவே வந்து கதைக்குள்ள போயிருக்காங்க. அண்ட் எங்கேயுமே நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம பார்த்துட்டு இருக்காங்க. அக்ஷயுடைய ஃபிளாஷ்பேக்
போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அதில் ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீனில் அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ட்ரெய்லரில் நாம் பார்த்ததை விட திரையில இன்னும் நமக்கு நிறைய சர்ப்ரைசஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய புது புது விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரஜினியுடைய ஃபேன்ஸ்க்கெலாம் இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ், படத்துடைய எண்டில் வந்து ரஜினி அவர்களுடைய புதிய ஒரு அவதாரம் வருது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் தான். ஸோ இப்படி படம் முழுக்க நமக்கு நிறைய சர்ப்ரைசிங்கும் ஆச்சரியத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க சங்கர் அவர்கள். லாஸ்ட் கிளைமேக்ஸ் அந்த ஹாஃப் அன் ஹவர் அப்படின்றது நம்மளை வந்து அப்படியே ஸ்க்ரீன்லேருந்து நம்மளுடைய பார்வையை எங்கிட்டுமே கொண்டு போக முடியல. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம், அவ்வளோ ஒரு பிரமிப்பு. ஸோ இந்த ஒரு படம் வந்து இந்திய சினிமாவை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு படமாக, ஒரு ஆரம்பமாக நிச்சயமாக இருக்கும். அண்ட் அந்த ஆரம்பத்தை நம்ம 3Dயில் கொடுக்குறோமா, சரி ஓகே 3D அப்படின்ற பேருக்கு ஏதோ ஒன்று பண்ணால் போதும் அப்படின்றதுலாம் இல்லை. கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஃபுல் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ரசூல் குட்டி ரிப்பீட் இந்த படத்துல சவுண்ட் டிசைனரா ஒர்க் பண்ணியிருக்க ரசூல் பூக்குட்டியா இருக்கட்டும், இசைப்புயல் AR ரஹ்மானா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் அவங்களுடைய அவுட்கம்மா அவ்வளோ வந்து கொட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி இந்த ஒரு மூவியை நிச்சயமா தியேட்டர்ல போய் பாருங்க. அதுவும் வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் புது புது டெக்னாலஜிக்காக தியேட்டர்ஸ்ல நிறைய செட்டப்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான தியேட்டர்ல அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பார்த்துருங்க. அப்போதான் அது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நம்மளால அது கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணவும் முடியும். இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.